வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் சூப்பர் டேஸ்ட்டில் சன்னா மசாலா பண்ணலாம். இது சப்பாத்தி, பூரி, நான், ரொட்டி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சன்னா மசாலா பண்ணுறதுக்கு 200 கிராம் வெள்ளை சுண்டலை 8 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து 5 விசில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதிலிருந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நைஸாக மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. இந்த சன்னா மசாலாவுக்கு எண்ணெய் அதிகமாக விட்டால் தான் நல்லாயிருக்கும். அதில் ஒரு துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, கூடவே அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு. இது எல்லாமே நல்லா பொரியட்டும். எல்லாம் பொரிஞ்சிருச்சு. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணது அதை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிருச்சு. ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இந்த இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போயிடுச்சு. 2 தக்காளி பழம் இந்த மாதிரி விழுது அரைச்சி வச்சுக்கணும், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போது நீல வாக்கில் கட் பண்ண பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி இப்போ சேர்த்த பச்சை மிளகாய் எல்லாமே வதங்கிடுச்சு. அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். அப்போ தான் அந்த பொடியெல்லாம் கருகாமல் இருக்கும். சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ அரைச்ச சுண்டல் விழுதை இதில் சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சுண்டலை இந்த மாதிரி அரைச்சி சேர்த்தோம்னா கிரேவி நல்லா திக்னஸாக இருக்கும். அதுக்காக தான் அரைச்சி சேர்க்குறோம். இது கூட வேக வச்ச இந்த சுண்டலை சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு, அதாவது கொஞ்சம் தான் சேர்க்கணும். சுண்டல் வேகும்போது கொஞ்சம் சேர்த்துருக்கோம், அதை கணக்கு பண்ணி சேர்த்துக்கணும். நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி போட்டு இது வெந்துட்டுருக்கட்டும். இந்த சுண்டல் மசாலாவோடு சேர்ந்து வேகட்டும். 7 நிமிஷமாக நல்லா கொதித்து கிரேவி நல்லா வத்திடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு தான் இருக்கணும் சன்னா மசாலா. இதில் ஒரு 1/4 டீஸ்பூனில் பாதி கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். எப்போவுமே கரம் மசாலா தூள் கடைசியில் சேர்த்தா நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கசூரி மேத்தி இதை சேர்த்துக்கலாம். கசூரி மேத்தி சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். கடைசியாக லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் அளவு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சேர்க்காம கூட இருக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்தோம்னா ஒரு புளிப்பு சுவையோடு நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப அருமையாக சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி பூரியோடு சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.